ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை கணிதம், அதாவது மேக்ஸ்க்கான ஷார்ட்கட்டு, அந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, பேசிக்கான கொஸ்டின்ஸு அதுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த அடிப்படை கணிதம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன கிளாஸில் இருந்தே பேசிக்லேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். முக்கோணத்திற்கு டேஸ் முனைகள் உண்டு 3. அடுத்து இரண்டாவது கொஸ்டின். இப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். 3 பக்கங்கள் உண்டு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். முனைகள் அப்படின்னா எட்ஜை தான் குறிப்பிடுவாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட். அப்போ 3 முனைகள் உள்ளது. அடுத்து ஒரு அதாவது சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பக்கம் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா சேமாக இருக்கும். இங்கே இப்போ நான் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சதுரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே பக்கங்கள் வந்து என்ன செய்யும், சமமாக இருக்கும். 4 பக்கங்களும் சமம். அடுத்து மூன்றாவது கொஸ்டின். வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. வட்டத்திற்கு வந்து எந்த ஒரு பக்கமும் கிடையாது, வட்டங்கள் இல்லை, இந்த பக்கங்கள் இல்லை. அடுத்து நான்காவது கொஸ்டின். செவ்வகத்திற்கு டேஸ் மூலைவிட்டங்கள் உள்ளன. செவ்வகத்திற்கு வந்து 2 மூலைவிட்டங்கள் வந்து காணப்படுது. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் டேஸ் அப்படின்னா சமம். அதாவது செவ்வகம் எப்படி இருக்கும் இல்லையா, அதோட எதிர் பக்கங்கள் அப்படிங்கிறது சமமாக காணப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பக்கமும் சமமாக காணப்படும், இந்த 2 பக்கமும் சமமாக காணப்படும். அடுத்து ஆறாவது கொஸ்டின். வட்டத்திற்கு டேஸ் மையப்புள்ளி உள்ளது. வட்டத்திற்கு வந்து ஒரே ஒரு மையப்புள்ளி தான் காணப்படும். அடுத்து 7வது கொஸ்டின். வட்டத்திற்கு முனைகள் இல்லை. வட்டத்திற்கு வந்து முனைகள் வந்து இல்லை. அடுத்து 8வது கொஸ்டின். சதுரத்திற்கு டேஸ் மூலைவிட்டங்கள் உள்ளன. சதுரத்திற்கு வந்து 2 மூலைவிட்டங்கள் வந்து காணப்படுது. அடுத்து 9வது கொஸ்டின். திட வடிவங்கள் டேஸ் பரிமாணங்கள் பெற்றிருக்கிறது. திட வடிவங்கள் அப்படிங்கிறது வந்து 3 பரிமாணங்களை பெற்றிருக்கிறது. அதாவது நீளம், அகலம் மற்றும் உயரம் அப்படின்னு சொல்லி இதை அழைப்பாங்க. இந்த முப்பரிமாண உருவங்களை வந்து 3D என்றும் அழைப்பாருன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு கனசதுரம் என்பது ஒரு டேஸ் வடிவமாகும். 6 முகங்கள், 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கனசதுரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு திடசதுர வடிவமாக வந்து காணப்படுது. இதுக்கு வந்து 6 முகங்கள், 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் வந்து காணப்படுது. அடுத்து 11வது கொஸ்டின். ஒரு கனச்செவ்வகம் என்பது ஒரு டேஸ் வடிவமாகும். 6 முகங்கள், 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் உண்டு. இந்த ஒரு கனச்செவ்வகத்துக்கும் வந்துட்டு இது வந்து திடசெவ்வக வடிவமாக வந்து காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் வந்து 6 முகம், 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் வந்து உண்டுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின். ஒரு கோளம் என்பது ஒரு டேஸ் வடிவமாகும். ஒரு முகம் உண்டு, விளிம்புகள் மற்றும் முனை அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கோளம் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திட சுற்று வடிவமாக வந்து காணப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13வது கொஸ்டின். இப்போ வந்து சிம்பிள், அதாவது பேசிக் கிளாஸ் தான் பார்க்குறோம். மேக்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 9ஐயும் 3ஐயும் கூட்டுனா 12 வருமா, கழிச்சா வருமானு கேட்டிருக்காங்க. இது வந்து கூட்டுனா அப்படிங்கிறது அப்போ +9 + 3 = 12. அடுத்து 14வது கொஸ்டின். 56 இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 21 = 35 கொடுத்துருக்குறாங்க. 56ல் இருந்து 21 கழிச்சா 35 அப்படிங்கிற விடை வந்து கிடைக்கும். அடுத்து 15வது கொஸ்டின். 75 இங்கே ஒரு சிம்பிள் வரும். அடுத்து 17 = 92. 75ஐயும் 17ஐயும் கூட்டினோம்னா 92 அப்படிங்கிற விடை வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து 16வது கொஸ்டின் பார்க்குறோம். 99 இதாவது இதில் வந்துட்டு மிகப்பெரிய டேஸ் எண்ணாகும். 99 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணாக காணப்படுது. அடுத்து வந்து 10 அப்படிங்கிறது மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணாக காணப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான், பேசிக் தான். இருந்தாலும் 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து பேசிக் லெவலில் இருந்தும் கேட்பாங்க. அடுத்து 18வது கொஸ்டின். 10 ஒன்றுகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 10. அதாவது 10 ஒன்றுகள் சேர்ந்தது தான் 10 ரூபாயாக காணப்படுது. அதுக்கடுத்து வந்து 19வது கொஸ்டின். 10 10கள் = ஒரு 100. 10 ரூபாய் நோட்டு சேர்ந்து தான் 100 ரூபாய் நோட்டாக காணப்படும். அதுதான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 100. அடுத்து 20வது கொஸ்டின். 10 100கள் = என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, ஒரு 1000. 10 100 ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தது ஒரு 1000 ரூபாயாக காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.